அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தன் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் முன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சூரத்துல் ஃபாத்திஹாவின் சிறப்பு. மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி தோழர்களால் வரிசையமைக்கப்பட்ட திருமறை அத்தியாயங்களில் முதலாவது அத்தியாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா இடம்பெற்றுள்ளது. இந்த அத்தியாயம் அருளப்பட்டதற்கான பின்னணி காரணங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த அத்தியாயம் தொடர்பாக ஏராளமான சிறப்பு ஹதீஸ்கள் வந்துள்ளன. இந்த அத்தியாயத்திற்கென்றே பல பெயர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், உம்முல் குர்ஆன் வ உம்முல் கிதாப் வ சபுல் மசானி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கின்றாங்க. அபூ ஹுரைரா அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் அத்தியாயமாகிறது, உம்முல் குர்ஆன் குர்ஆனின் தாய், இன்னும் உம்முல் கிதாப் வேதத்தின் தாய், இன்னும் அஸ்ஸபுல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் ஆகும். மகத்தான குர்ஆன் என்பதும் திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் என்பது அல்ஹம்துலில்லாஹ் சூராவிற்குரிய பெரிய பெயரில் உள்ள உன்னதமான சிறப்பு. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல அல்ஹம்து சூராவை மிகவும் சிறப்பித்து கூறுகின்றான். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன கூறுகின்றானா, வலகது ஆத்தைனா சபுக மினல் மசானிய வல் குர்ஆனில் அலீம். முகம்மதே, திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள் 7ஐயும் மகத்தான குர்ஆனையும் உமக்கே வணங்கினோம் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கூறுகின்றான். அப்போ நம்ம தொழுகையில் அடிக்கடி ஓடக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரியாமலே சில பேர் ஓதிட்டு இருப்பாங்க. அதனுடைய சிறப்பு அறியக்கூடிய விதமாக தான் இந்த பயான் இருக்கிறது. அல்லாஹ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உம்முல் குர்ஆன் தொடர்பாக கூறும்போது, அதுதான் உம்முல் குர்ஆன் குர்ஆனின் தாய், அது அஸ்ஸபுல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள், அல் குர்ஆனுல் அலீம் மகத்தான குர்ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல் குர்ஆனுல் அலீம் மகத்தான குர்ஆன் அப்படின்னு சொல்லி ஹதீஸில் அறிவிக்கின்றாங்க. அபு சைத் பின் அல் அல்லாமா அறிவிக்கின்றாங்க, அவர் வந்து மஸ்ஜிதை தொழுதுட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அழைத்த போது அவர் பதிலளிக்கவில்லை. ஏன்னா நான் தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பதிலளித்தாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடியதின் பக்கம் இறை தூதர்கள் உங்களை அழைக்கும் போதும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரைந்து பதிலளியுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுறான். அந்த வசனத்தை அவங்கள்ட்ட ஓதி காமிச்சு, அல்லாஹ் கூறவில்லையா என்று கேட்டாங்களாம் அவங்ககிட்ட. பிறகு என்னிடம் குர்ஆனின் அத்தியாயங்களில் மகத்துவமிக்க ஒரு அத்தியாயத்தை வந்து நீ பள்ளிவாசலில் இருந்து வெளியே செல்வதற்கு முன்னால் நான் உனக்கு கற்றுத்தருகின்றேன் என்று சொன்னார்கள். பிறகு என் கையை பிடித்து கொண்டார்கள். அவர்கள் வெளியே செல்ல முனைந்தபோது நான் அவர்களிடம், நீங்கள் குர்ஆனின் அத்தியாயங்களிலே மிகவும் மகத்துவமிக்க ஒரு அத்தியாயத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன் என்று சொல்லவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றும் தொடங்கும் அல் ஃபாத்திஹாவின் அத்தியாயம்தான். அவை திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் அஸ்ஸபுல் மசானி ஆகும் என அருளப்பட்ட மகத்துவம் பொருந்திய குர்ஆன் ஆகும் என்று சொன்னார்களாம். இது புகாரில 4474வது ஹதீஸா இடம்பெற்றுள்ளது. பின்வரும் நபிமொழியில வந்து அல்ஹம்து சூரா வந்து தொழுகையின் பெயரால் அழைக்கப்படுகிறது. அதாவது அஸ்ஸலாத் தொழுகையின் பெயரால் வந்து இந்த சூரா அழைக்கப்படுகின்றது. என்ன அப்படின்னா, அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையை எனக்கும் என் அடியாருக்கும் இடையே ஒரு 2 பகுதிகளாக பிரித்துள்ளேன். தொழுகையை வந்து எனக்கும் என் அடியாருக்கும் இடையில 2 பகுதிகளாக நான் பிரித்துள்ளேன். என் அடியார் கேட்பதும் அவனுக்கு கிடைக்கும். அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அனைத்து உலகின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால், மிக்க மேலான அல்லாஹ் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று கூறுவான். திரும்பி அடியான் அர் ரஹ்மான் ரஹீம் அவன் அளவிலான அருளாளன், நிகரற்ற அன்புடையன் என்று சொன்னால், மிக்க மேலான அல்லாஹ் என்ன சொல்லுவான், என் அடியான் என்னை துதித்து விட்டான் என்று கூறுவான். அடியான் வந்து திரும்ப மாலிக்கி யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொன்னார், அல்லாஹ் என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் என் அடியான் என் காரியங்களை என்னை ஒப்படைத்து விட்டான் என்று சொல்லுவாங்களாம்.
மேலும் அடியான் வந்து ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னிடமே நான் உதவி தேடுகின்றேன் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்வானா, இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ளது, என் அடியானுக்கும் அவன் கேட்டது கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்வானாம். அடியான் வந்து இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள்னா, எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக, அவ்வழி உன்னுடைய அருளை பெற்றவர்களின் வழி, உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியும் அல்ல, வழி தவறியோரின் வழியும் அல்ல என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வானா, இது என் அடியானுக்குரியது, என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுவானா. இதை வந்து முஸ்லீம்ல 655வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை 3 பகுதிகளாக வகைப்படுத்திருக்கான். ஒன்று என்னன்னா, முதல் 3 வசனம் என்னத்தை கொடுக்கின்றதுன்னா, அல்லாஹ்வை நம்ம புகழ்ந்து பேசுகிறோம் அப்படிங்கிறத அந்த 3 வசனம் கொடுக்கின்றது. 4வது வசனம் என்ன குறைக்கிறதுனா, இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை தெளிவுபடுத்துவதற்கிறது. அல்லாஹ்வை எஜமானாக ஏற்றுக்கொண்ட அவனை மட்டுமே வணங்குவது, அவனிடம் மட்டுமே உதவி தேடுவது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ள உறவாக அந்த 4வது வசனம் கூறுகிறது. இந்த இறுதி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவனிடம் மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கும் விதமாக அருளப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த ஹதீஸ் வந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ருக்கியா ஓதி பார்ப்பவர்களுக்குடைய அத்தியாயமாகவும் இந்த அல்ஹம்து சூரா இருக்கு. அல்ஹம்து அத்தியாயத்திற்கு ருக்கியா என்ற பெயரும் கூறுவார்கள். ருக்கியா என்றால் ஓதி பார்ப்பதற்குரிய என்று பொருளாகும். இந்த பெயருக்கான காரணத்தை பின்வரும் நபிமொழி வந்து விளக்கிறது. அபு சயீத் அவர்கள் வந்து அறிவிக்கின்றாங்க, நபித்தோழர்கள்ல சிலர் வந்து ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அரபி குலத்தாரிடம் தங்கியிருந்தார்கள். அவர்களிடம் இருந்து விருந்து கேட்டபோது அவர்கள் விருந்தளிக்க அவர்கள் மறுத்துவிட்டனர். அச்சமயம் அக்குலத்தாரின் தலைவனை தேள் கொட்டிவிட்டது. அவனுக்காக அவர்கள் எல்லா முயற்சிகளையும் செய்து பார்த்தனர். எந்த முயற்சியும் பயனளிக்கவில்லை. அப்பொழுது அவர்களிடம் சிலர், இதோ இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டத்தினரிடம் வந்து நீங்கள் சென்று அவர்களிடம் இதற்கு ஏதேனும் மருத்துவம் இருக்கலாமா என்று கூறினார்கள். அவ்வாறே அவர்களுடன் நபித்தோழர்களிடம் வந்து, கூட்டத்தினரே, எங்கள் தலைவரை தேள் கொட்டிவிட்டது, அவருக்காக அனைத்து முயற்சியும் செய்தோம், எதுவும் அவருக்கு பயனளிக்கவில்லை, உங்களில் எவரிடமாவது ஏதேனும் மருந்து இருக்கிறதா என்று கேட்டனர். அப்பொழுது நபித்தோழர்களில் ஒருவர், ஆம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஓதி பார்க்கிறேன் என்றார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் உங்களிடம் விருந்து கேட்டு நீங்கள் விருந்து தராததால் எங்களுக்கென்று ஒரு கூலியை நீங்கள் தராமல் ஓதி பார்க்க முடியாது என்றார். அவர் சில ஆடுகளை தருவதாக பேசி ஒப்பந்தம் செய்தனர். நபித்தோழர்களில் ஒருவர் தேள் கொட்டப்பட்டவர் மீது லேசாக துப்பி ஊதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதலானார். உடனே பாதிக்கப்பட்டவர் கட்டுகளில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டது போல் நடக்க ஆரம்பித்தார். வேதனையின் அறிகுறியை அவரிடம் தென்படவே இல்லை. பிறகு அவர் பேசி கூலியை முழுமையாக கொடுத்தார்கள். இதை பங்கு வையுங்கள் என்று ஒருவர் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நடந்ததை கூறினார். அவர்கள் என்னை கட்டளையிடுகின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று. அவ்வாறு செய்யக்கூடாது என்று ஓதி பார்ப்பவர் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபித்தோழர்கள் வந்து நடந்ததை கூறினார்கள். அப்பொழுது நபி அவர்கள், அல்ஹம்துலில்லாஹ் அத்தியாயத்தை ஓதி பார்த்ததற்கு என்று உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு, நீங்கள் சரியானதை செய்திருக்கிறீர்கள், அந்த ஆடுகளை உங்களுக்கிடையே பங்கு வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடன் எனக்கும் ஒரு பங்கை ஒதுக்கிவிட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து கொண்டே வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது புகாரில 2276வது ஹதீஸா வந்து இடம்பெற்றிருக்கு. இது மட்டும் இன்றி இன்னும் ஏராளமான சிறப்புகள்ல வந்து இந்த அத்தியாயத்திற்கு உள்ளது. இவற்றை புரிந்து அதன்படி நடக்கும் நன்மைகளாக அல்லாஹ் நம்மையும் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அப்படின்னு. அப்போ நம்ம தொழுகையில் அடிக்கடி ஓதக்கூடிய சூறா. இந்த சூறாக்கு அப்புறம் தான் நம்ம துணை சூறாவே ஓதுவோம். எல்லாருக்கும் தெரிந்த இலகுவான சூறா. அப்போ இந்த சூறாக்கு எவ்வளோ மகத்துவம் மிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த சூறா ஓதும்போது நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம ஒன்று கேட்குறோம், அதுக்கு அல்லாஹ் நமக்கு பதில் அளிக்கிறான். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் அதிகமான உரை இருக்குது. நம்ம அல்லாஹ் கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தக்கூடிய மக்களாக உங்களையும் என்னை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவனானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.